தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தமிழே தாயே உன் பாதம் பணிந்து என் உரை துவக்குகிறேன். உண்மையிலேயே நான் மெய்சிலிர்த்து போய் நிற்கிறேன். எப்படி இந்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்களுக்கு இத்தனை மொழிகளை பயிற்றுவித்தார்கள்? நான் ஆயிரவர்களிடம் கேட்டேன், அணைக்கரை பகுதியிலே மலையாளம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். மிக அருமையாக மலையாளத்திலே இந்த குழந்தைகள் பேசினார்கள். மிக அருமையாக இந்தியிலே பேசுகிறார்கள். மிக அருமையாக தெலுங்கிலே பேசுகிறார்கள். அதே போன்று கன்னட மொழியிலே பேசுகிறார்கள். இந்த மொழியை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? எப்படி இவர்கள் பேசினார்கள்? அவர்களுடைய ஒவ்வொரு நடனங்களும் பேச்சும் உரையாடலும் உச்சரிப்பும் தத்ரூபமாக அந்த மாநில மக்களைப் போல் பேசுகிறார்களே, இது எப்படி நடந்தது? எனக்கு ஒரு ஆச்சரியம் பிறக்கிறது. உண்மையிலேயே இதை யார் கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? நான் நினைத்து பார்க்கிறேன், ஆசிரியர்கள் தான். நிச்சயம் இந்த ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ரஷ்யாவிலே இஸ்லாமிய குடியரசு ஒன்று இருக்கிறது. அந்த இஸ்லாமிய குடியரசிலே வாழுகிற பெண்கள் சண்டை போடுவார்கள். நம்முடைய பெண்களும் சண்டை போடுவார்கள். தண்ணி எடுக்கிற இடத்துல நம்ம பெண்கள் சண்டை போடுவாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு டீச்சரை ஒரு அம்மா குடம் எடுத்து அடிச்சிட்டா நட்டு மூக்கில். அந்த டீச்சர் கொஞ்ச நாள் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. வழக்கமாக தண்ணி எடுக்கிற இடத்துல பெண்கள் சண்டை போடுவாங்க. அங்கே தான் அவங்க கூடுவாங்க. பானைகள் குடங்கள் ஒன்றா சேர்ற நேரம் கொட்டும். ரஷ்ய குடியரசுலேயும் பெண்கள் தண்ணி எடுக்கிற இடத்துல சண்டை போடுவாங்க. எங்கேயோ சண்டை போடுவாங்க. இந்த சண்டை போடும்போது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து சாபமிடுவாளாம். அவளுக்கு கோபம் பயங்கரமாக வந்துச்சுன்னா அந்த சாபத்தை எந்த பெண்ணும் கேட்கறதுக்கு முடியாமல் திணறிடுவாளாம். அதனால் அந்த பெண் சாபமிடாமல் நாம் பார்த்துக்கிடணுங்கிறதுல ஒவ்வொரு பெண்ணும் கவனமாக இருப்பாளாம். அவள் என்ன சாபம் போடுவாளாம் தெரியுமா? ஏண்டி என் குடத்தை உடைச்சல்ல, ஏண்டி என்ன திட்டுனல்ல, ஏண்டி என் மேலே அடிச்சல்ல உன் குடத்தால, உன்னை நான் சாபமிடுறேன். நீ பெத்து வச்சிருக்கிறிய 4 பிள்ளைங்க, இந்த 4 பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிற அறிவை ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியனை அல்லாஹ் இல்லாமல் பண்ணுவானாகன்னு சாபம் போடுவாளாம். உங்களுக்கு புரியுதா? பெத்து வச்சிருக்கிற உன் பிள்ளைக்கு நல்லறிவை போதிக்கிற ஆசிரியனை அல்லாஹ் இல்லாமல் பண்ணுவானாகன்னு சாபம் போடுவாளாம். இந்த அணக்கரையில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் நல்லறிவை போதிக்கிற நல்ல கலைகளை பயிற்றுவிக்கிற ஞானமும் அறிவும் உயர்ந்து நின்று வானத்தை வசப்படுத்திக் கொள்ளுகிற அளவிற்கு நம்முடைய குழந்தைகளை மாற்றி தருகிற அற்புதமான ஆசிரியர்கள் வாய்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாமா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்களை இவ்வளோ அழகா தெலுங்கு பேச வச்சாங்கல்ல, இவ்வளோ அழகா என்ன மலையாளம் பேச வச்சாங்கல்ல, இந்தி பேச வச்சாங்கல்ல, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 1 பவுன் காப்பு கொண்டு வந்திருக்கீங்களா அந்த டீச்சருக்கு? இல்லை மோதிரம் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை ஏதாவது புத்தக பரிசாவது வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வரல. இல்லை. அப்போ ஒன்று செய்வோம். ஆயர் ரொம்ப கவலைப்பட்டாங்க, அணக்கிற மக்களுக்கு கைத்தட்டவே தெரியலன்னு. இந்த பிள்ளைங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க, நீங்கள் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. இந்த பேச்சு பேசுகிறாங்க, நீங்கள் கைத்தட்டி வாழ்த்த மாட்டேங்கிறீங்க. சரி, படித்து கொடுத்த டீச்சர்ஸுக்காவது ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து இந்த அணக்கரை அதிர ஒரு மிகப்பெரிய கரவொலி கொடுங்க பார்ப்போம். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, இந்த பெரிய பெரிய உணவுகள் எங்கேயாவது கிடக்கும் பார்த்துக்கோங்க. இதை இந்த தாய்க்கோழி என்ன பண்ணும்னா கொத்தி உடைக்கும். உடைச்சி சின்ன சின்னதாக்கி வச்சுக்கிட்டு கூப்பிடும். அதனுடைய மொழியில் குட்டி குஞ்சுகளை கூப்பிடும். அது வந்த உடனே இந்த சின்ன சின்ன உணவு துண்டுகளை அதுக்கு வாயில் தூக்கி தூக்கி கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல? அதைத்தான் நீங்கள் செய்யணும். நான் இங்கே பேசுகிறது ஒருவேளை துண்டு துண்டாக வந்து விடும். ஒரு துண்டு கிழங்கு மாதிரி,
ஒரு துண்டு அல்வா மாதிரி, ஒரு துண்டு ஏதோ ஒரு நல்ல பழம், ஆப்பிள் பழம் மாதிரி. இங்கே வந்தோடனே எங்களுக்கு பேரைக்காய் தந்தாங்க. அந்த ஒரு பேரைக்காய் பழம் மாதிரி வந்து விடும். நீங்கள் தான் அதை கொத்தி உடைக்கணும். உடைச்சி உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதைத்தான் நான் இங்கே விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லா பெற்றோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, என் பிள்ளைக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தா போதும், பேனா வாங்கி கொடுத்தா போதும், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும், என் பிள்ளை நல்லா வந்துடும், நல்லா படிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குன்னா தயவு கூர்ந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற ஒரு உண்மையை நீங்கள் கேட்டாகணும். 1999 நடந்த ஒரு நிகழ்வு. நான் அப்போ தான் மணலிக்கரை ஸ்கூலுக்கு டீச்சராக போயிருக்கேன். எனக்கு 9ஆம் வகுப்பில் பி பிரிவில் ஒரு வகுப்பாசிரியர் பொறுப்பு, ஆங்கில மீடியம் அந்த வகுப்பு. அந்த வகுப்பில் ஒரு பிள்ளை வெள்ளிக்கிழமை லாஸ்ட் பீரியடு அல்லது சனிக்கிழமை ஒர்க்கிங் டேயாக இருந்தால் சனிக்கிழமை அப்படியே உட்கார்ந்துருப்பா, மயங்கி அப்படியே விழுந்துருவா. நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம். வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த 2 நாளில் ஒரு நாள் மயங்கி கீழே விழுந்துருவா. அப்புறம் தண்ணி தெளிக்கணும், அவளை உடனே தூக்கிக்கிட்டு சிக் ரூமுக்கு போனோம். கொஞ்ச நேரத்தில் அவள் ரிலாக்ஸ் ஆகி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போ பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பித்தான், இவளுக்கு பேய் பிடி சார் அப்படின்னாங்க. மயங்கி விழுறா, தண்ணி தெளித்து ஏதாவது இது பண்ணோன்னே எழும்பிடுறா. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் மரியதாசன் அப்படின்னு சொல்லி ஒரு அலுவலக பணியாளர் இருந்தார். அவருடைய மகன் ஒரு புகழ்பெற்ற அருட்பணியாளர். இப்போ அவர் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவார். நான் அந்த பிள்ளையை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய், பிரதர் ஒன்று ப்ரேயர் பண்ணுங்களேன், இந்த பிள்ளை எல்லா வெள்ளி சனிக்கிழமைகளில் மயங்கி விழுறா, என்னன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நீங்கள் அவர் ப்ரேயர் பண்ணார், நிறைய நேரம் தலையில் கை வச்செல்லாம் ப்ரேயர் பண்ணார். நான் நினச்சேன் இனிமேல் அவள் மயங்கி விழ மாட்டான்னு. அடுத்த வெள்ளிக்கிழமையும் கரெக்டாக ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு மயங்கி விழுந்துட்டான். எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பிள்ளையை தனியாக கூப்பிட்டு, ஏம்மா நீ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மயங்கி விழுற அப்படின்னா. உடனே அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னா. நான் சொன்னேன், கதை இருக்கா? நீ மயங்கி விழுறதுக்கும் கதை இருக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்னு. ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் சார் அப்படின்ட்டு அவள் ஓடிட்டான். பொம்பளை பிள்ளைல நம்ம ரொம்ப நெருக்க முடியாது. அப்புறம் ஒரு மாதம் தாண்டி ஒரு நாள் என்கிட்ட வர்றா. சார் நான் ஒரு கதை இருக்குன்னு சொன்னேன்ல, சொல்லட்டுமா இன்னைக்குன்னா. நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதுக்கும் இன்னும் மயங்கலை, அதுக்கு முன்னே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைப்ரரியில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அவள்கிட்ட சொல்லிடி என்ன கதை உன் கதை அப்படின்னு. அவள் சொல்கிறா, எங்கள் அப்பா ஒரு லாரி டிரைவர் சார். எங்கள் அப்பா ஆந்திராவுக்கு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் தீப்பெட்டி அந்த கம்பெல்லாம் இருக்குல்ல, அந்த குச்சி அந்த இதெல்லாம் அதை ஏற்றி கொண்டு போவார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு வருவார் அல்லது சனிக்கிழமை வருவார். 2ல் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 2 நாளும் வந்தோடனே என்ன பண்ணுவாருன்னா, வெள்ளிக்கிழமை வந்துட்டாருன்னா வெள்ளிக்கிழமை வந்தோடனே எங்கள் அம்மாவை அப்படியே கொண்ட முடியும் அப்படியே பிடிச்சி ஒரு கறக்குவார். ஒரு வாரம் நான் இங்கே இல்லை, எவனுக்கிட்ட எல்லாம் பேசினேன், நீ எங்கெல்லாம் சுற்றுன, எங்கெல்லாம் போன அப்படின்னு சொல்லி ஃபுல் தண்ணியில் வருவார் சார். நல்லா குடிச்சுக்கிட்டு வருவார். அப்படியே ஒரு வாரம் சம்பாதிச்சதை எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு வாந்தி பண்ணிடுவார். வெள்ளிக்கிழமை 3 மணி ஆகும்போது எனக்கு ஒரு பயம் கொடுக்கும். எங்கள் அப்பா வந்திருப்பார், எங்கள் அம்மாவை அடிச்சிருப்பார், குடிச்சுக்கிட்டு வந்திருப்பார், எங்கள் அம்மா உயிரோடு இருக்காளோ செத்து போனாலோன்னு நினைப்பேன் சார். நான் மயங்கி விழுந்துருவேன்னா. நான் கூர்மையாக கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஒன்று பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துட்டு போங்களேன், நீங்கள் வந்துட்டீங்களான்னு. இல்லை வந்துக்கிட்டு இருக்கேன்னார். சரி நாளைக்கு படிப்பு உண்டு, நாளைக்கு காலையில் வந்துடுவீங்களான்னு கேட்டேன். நாளைக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னார். அடுத்த நாள் என் வகுப்பறைக்கு முன்னால் அவரும் அந்த பிள்ளையை நிற்கிறாங்க. நான் அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறேன், எல்லாம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்கள் வந்தோடனே வீட்டில் இப்படி பகலம் பண்ணுறீங்களாமே, உங்கள் பொண்ணு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பள்ளிக்கூடத்தில் மயங்கி விழுறா, என்னைக்காவது இது பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்கள் மனைவிட்ட நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன்னு. அவளுக்கு என்ன சார், ஒரு புக்கு வாங்கி கேட்டால் 4 வாங்கிட்டு வர்றேன்,
ஒரு பேனா கேட்டால் டசனாக வாங்கிட்டு வர்றேன், ஒரு ட்ரெஸ் கேட்டால் 4 வாங்கிட்டு வரேன், அவளுக்கு என்ன, அவன் ஏன் எங்களை பற்றி கவலைப்படுறான்னா. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிள்ளைங்கிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு இரத்த சொந்தம். அம்மாவுக்கு கஷ்டம்னா, அப்பாவுக்கு கஷ்டம்னா அந்த பிள்ளைக்கு வலிக்கும். அதனால தான் அவள் மயங்கி விழுறாங்கிற அவள் சொன்ன சம்பவத்தை அப்படியே சொல்கிறேன். ஆன்னு பார்த்துட்டு நிற்கிறார். அப்படியான்னார். குடிக்கிறத விட்டுருங்கன்னு முயற்சி பண்ணுறேன்னார். உங்கள் மனைவி அடிக்கிறத விட்டுருங்கன்னு, அதை விட்டுறேன் சார்ன்னார். நான் ஏன் இந்த உண்மை நிகழ்வை இந்த உங்கள் முன்னால் நான் பந்தி வைக்கிறேன் என்றால், நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா, பொருள் வாங்கி கொடுத்தா என் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சீலம்தான் அவர்களுடைய வாழ்வாக மாறும். அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தந்தை மது அருந்தக்கூடியவர் என்றால் அவருடைய பிள்ளை படிக்கிற காலத்தில் மது அருந்தாமல் இருந்தால் கூட சூழ்நிலை வாய்க்கும் போது அவன் மதுக்குப்பிய பயப்படாமல் எடுப்பாங்கிறாங்க உளவியல்ல. ஏன்னா அவன் உடம்புல உங்கள் ரத்தம் தான் ஓடுது. ஏற்கனவே நீங்கள் குடித்த அந்த சீலம் அவன் உடம்புக்குள்ளேயும் மரபு ரீதியாகவே உள்ள போயிடுது. வாய்ப்பு கிடைத்தால் அவனும் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தயவு செய்து பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய வீடுகள் கெட்ட வார்த்தை வீடுகளாக இருக்கும், நிறைய வீடுகள் சீரியல் குடும்பங்களாகவே இருக்குது. இன்னைக்கு வீட்டில் 6 மணியானால் போடுற சீரியல் 12:30 மணி வரைக்கும் ஓடுற இடம் நிறைய இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காம்மா? சீரியல் ஓடுதா, ஓடலையா? நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. எனக்கு இந்த பேரெல்லாம் நிறைய தெரியாது. எங்கள் பட்டிமன்றத்தில் நிறைய பேர்களை பொம்பளைங்க வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தான் கேட்பாங்க. இந்த சீரியல் பார்க்குறத நம்ம குழந்தைங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய படிப்புக்கு அது தொந்தரவாக இருக்குது. இந்த சீரியலில் என்ன காட்டுறான் நீங்கள் கவனமாக கவனிச்சிருக்கீங்களா? எல்லா ஆம்பளைக்கும் 2 பொண்டாட்டி இருக்கிறது மாதிரி காட்டுவான், எல்லா பொம்பளைக்கும் இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி காட்டுவான். நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை துண்டு துண்டாக்கிக்கிட்டு போகிறதெல்லாம் இந்த சீரியல் தான். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறாரு, இந்தியாவில் குறிப்பாக கேரளாவிலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவாகரத்து வழக்குகள் அதிகமாக பதிவாகிறது. அதற்கு காரணம் தொலைக்காட்சி தொடர்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. 2வது காரணம் நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னார்களே, அலைபேசி தான், அதில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் காரணம் என்று சொல்லுகிறார். யாரு? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. ஒரு குழந்தை நாம் சொல்வதை கேட்பதை விட நாம் செய்வதை தான் கேட்கிறது. அதனால் தான் நம்முடைய மூத்தோர்கள் சொன்னார்கள், சொற்களை விட செயல்கள் தான் உரத்து பேசும். நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை நம்முடைய குழந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களே, இந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு ஆசிரியர்கள், நிறைய செய்திருக்கீங்க, நிறைய வாழ்த்திட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தயவு செய்து எந்த குழந்தையை நீங்கள் முட்டாள் என்று நினைத்து விடாதீர்கள். அது பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி. கடவுள் எல்லா குழந்தைகளையும் சமமான அறிவோடு இந்த மண்ணிலே பிறக்க வைக்கிறார். எல்லா குழந்தைகள்கிட்டையும் படைப்பாற்றல் திறன் இருக்கிறது. எல்லா குழந்தைகளிடம் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது. இந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லை அவிச்சு அதுக்கப்புறம் உலர போட்டு நம்ம மில்லில் அரைக்க கொடுக்குறோம். ஒரு தடவை உள்ளே போட்டு எடுத்துட்டான்னா மேல் தோடு கலரும், 2வது தடவையும் போட்டுட்டான்னா 2வது தோடு கலரும், 3 தடவை போட்டால் பளிச்சுன்னு இருக்கும். நம்முடைய குழந்தைகள் எப்படி அவர்களுடைய அறிவை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால், அறிவு ஏற்கனவே உள்ளால இருக்கும், நீங்களா யாரும் கொடுக்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கிற போதே அறிவோடு பிறக்கிறது. அதனால்தான் கலீல் ஜிப்ரான் சொன்னான், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்கள் வழியாக பிறக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் இறைவனின் குழந்தைகள். கடவுள் அவருடைய குழந்தையை உங்க வழியா தந்திருக்கிறார். எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம்டா, எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த டீச்சர் எப்படி சொல்லி கொடுக்காங்கன்னு பார்ப்போம். ஏனென்றால் எல்லா அறிவும் அவர்களிடம் ஏற்கனவே இருக்கு. எப்படி நெல்லுக்குள்ளால அரிசி இருக்கோ அதுபோன்று ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளாலேயும் அறிவு உள்ளே இருக்கிறது.
அதை வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், லேசாக தட்டி கொடுத்தா போதும். நான் ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். ஆயர்கிட்ட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஃப்ரீ பீரியட் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அப்படியே 6ஆம் கிளாஸ் பக்கமாக சுற்றுவேன். எங்கள் ஸ்கூலில் சின்ன வகுப்பு 6ஆம் வகுப்பு தான், 6லேருந்து 12 வரை. 6ஆம் வகுப்பு பக்கம் சுற்றுவேன். எதுக்குன்னா ஏதாவது கிளாஸ் வேக்கண்டாக கிடக்கா, சும்மா கிடக்கான்னு சும்மா போய் பார்ப்பேன். ஒரு கிளாஸ் சும்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, டீச்சரை காணோம்னா, அந்த டீச்சர் வரல, ஏதோ ஒரு சூழல்னா நான் உள்ளே போயிடுவேன். எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, பாடம் எடுக்கிறதுக்கு இல்லை, ஜாலியாக போய் அந்த பிள்ளைகள்கிட்ட கதை அடிக்கிறதுக்கு. கள்ளம் கபடம் இல்லாமல் பேசும், அப்பாவை பற்றி பேசும், அம்மாவை பற்றி பேசும், ஊரை பற்றி பேசும், பக்கத்து வீடை பேசும், எல்லாம் பேசும். அந்த பிள்ளைகள்கிட்ட போய் உட்கார்ந்துருந்து கதை பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு திடீர்னு சவுண்டு ஓவர் ஆயிடுச்சு. ஒருவேளை ஹெட் மாஸ்டர் வந்து திட்டிட விடாதே, அப்போ இருந்தது இப்போ ஒரு டீச்சர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழையது முன்னால் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார், ரொம்ப கோவப்படுவார். அவருக்கு கோவம் வந்துடப்படாதே நான் என்ன பண்ணேன்னா, டேய் எல்லாரும் சைலண்ட் ஆகு, எல்லாரும் டிராயிங் நோட் எடு, எல்லாரும் ஒரு டிராயிங் வரையுங்க அப்படின்னு. எல்லாரும் வரைச்சிட்டான், வரைச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு பையன் சும்மா இருக்கான். நான் அவன்கிட்ட போனேன், டேய் டிராயிங் வரைக்க சொன்னேன்ல, வரைச்சிட்டியாடான்னு. வரைச்சிட்டேன் சார் அப்படின்னா. டிராயிங் வரைச்சாச்சா? நான் சொல்லி 3 நிமிஷம் கூட ஆகலை, அவன் டிராயிங் வரைச்சி முடிச்சாச்சு. என்ன டிராயிங் வரைச்ச கொண்டா அப்படின்னு. அவன் டிராயிங் நோட்டை என்கிட்ட தந்தான். ஒரு கோடு போட்டு வச்சுருக்கான், இப்படி ஒரு ஒத்த கோடு. நான் அவன்கிட்ட கேட்டேன், இது டிராயிங்கா? ஆமாம் சார், இது டிராயிங் தான்னா. இது என்ன டிராயிங்டா? ஃபயர்வுட், விறகுங்க, விறகு வரைச்சிருக்கேன் நான், ஒரு கோடு போட்டுக்கிட்டு. இது விறகா அப்படின்னு. ஆமாம் சார், இது விறகு, எங்கள் வீட்டில் சுள்ளி விறகு தான் உண்டு, நான் விறகு வரைச்சிருக்கேன்ட்டான். எனக்கு இவனை திட்டுறதா அடிக்கிறதா எனக்கு ஒன்றும் தோணலை. அவனுக்கு தோளில் தட்டிட்டு சொன்னேன், உனக்கு நல்லா டிராயிங் வருது மக்களே, நீ பெரிய டிராயிங் மாஸ்டர் ஆக போகிற, சூப்பராக இன்னும் நிறைய படம் வர, ஃபயர்வுட்டோட விட்டுறாத, ஒரு கூட்டம் ஃபயர்வுட் வர, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வர, உன் டீச்சரை வர, உங்கள் அம்மாவை வர, அப்பாவை வரேன்னு. சரியாக சொல்கிறேன், 6ஆம் கிளாஸு 4 வருஷம் கழித்து திடீர்னு பார்க்கேன், அதே பையன் என் கிளாஸில் வந்திருக்கான், 10ஆம் கிளாஸில். அவன் முகத்தை பார்ப்பேன், டே ஃபயர்வுட் அப்படின்னு. உடனே அவன் சும்மா கிண்டாதுங்க சார்னா. நான் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே விட்டுட்டேன். அவன் திரும்ப வரைஞ்சானா, அவன்கிட்ட டிராயிங் கெப்பாசிட்டி இருக்கா, அவன் அதை வளர்த்துக்கிட்டானா எனக்கு தெரியவே செய்யாது. செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். நான் வகுப்பறைக்கு உள்ளால போகிறேன். இவன் அப்படியே என் டேபிளுக்கு முன்னால் வந்து இப்படி பின்னால் கையும் கட்டிக்கிட்டு இப்படி நிற்கான். என்னடே அப்படின்னு. ஒன்றுமில்ல, ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கிறியா? என்ன கிஃப்ட்டு? அதெல்லாம் ஒரு சீக்ரெட்டு, உங்களால் சொல்ல முடியுமா? வழக்கமாக பிள்ளைங்க டீச்சருக்கு என்ன கிஃப்ட்டு கொண்டு வருவாங்க? ஒரு பேனா கொண்டு வருவாங்க, ரெட்டிங் ரீஃபில் கொண்டு வருவாங்க, சில நேரம் ஒரு கார்டு கொண்டு வருவாங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன், ரெட்டிங் ரீஃபில் தானே? இல்லை. அப்புறம் ஒரு கார்டு தானே? இல்லை. நீங்கள் சொல்லிக்கிடவே மாட்டீங்க சார், அவ்வளோதான் உங்கள் அறிவுன்ட்டான். டேய் நான் முட்டாளாடான்னு. இந்த விஷயத்தில் நீங்கள் முட்டாள் தான் சார், சொல்லிக்கிடவே மாட்டீங்க. இப்படி பின்னாலே கையை வச்சுருக்கான். நீ திரும்ப அப்படின்னு. திரும்ப முடியாதே அப்படின்னா. திரும்ப முடியாதா? திரும்படா. திரும்புகிறேன் அப்படின்னு திரும்புகிறான். ஒரு பெரிய சார்ட்டு பேப்பர் அவங்க கையில் இருக்குது. ஓஹோ, நீ அண்ணன் போல திரும்பவும் ஒரு கூட்டம் ஃபயர் விட்டு வரைச்சிட்டு வந்துருப்படா, ஒன்று எனக்கு தெரியும்ட்டேன். அவன் அப்படியே சொன்னான், சர்ப்ரைஸ் அப்படின்னா. அப்படியே சாட்டை திறக்கிறான். திறந்து பிள்ளைங்கள்ட்ட மட்டும் காட்டுறான், என்கிட்ட காட்ட மாட்டேங்க. பொம்பளை பிள்ளைங்க இங்கே சிரிக்குது, பையனுக்கு அங்கே சிரிக்கிறான். அவன் சொல்லிக்கிட்டே சொல்கிறான், நான் ஒரு படம் வரைந்திருக்கிறேன், இந்த படம் யாருடைய படம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறான். இந்த சன் டிவியில் கலைஞர் டிவியில் பேசுவார்ல ஒரு ஆள், தலை வழுக்க மண்டையாக இருக்கும், அவரை வரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டினான். அப்படியே அச்சும் அசலும் இப்படி ஒரு மைக்கு முன்னால் நான் நிற்கிற படம். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியே வரைச்சிருக்கான். அவனை உண்மையிலே நான் கட்டி பிடிச்சி முத்துன்னு முத்திட்டேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஃபயர்வுட் வரைச்சவனை கிண்டல் அடிக்காமல் என்கரேஜ் பண்ணி விட்டப்போ என்னையே வரைச்சான் பார்த்தீங்களா. அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், நீ என்னடா வரைச்சிருக்க, என்னெல்லாம் வரைச்சிருக்கேன்னு.
ஒரு பெரிய புக்கை தூக்கிட்டு வந்தான். அவன் அப்பா அவன் அம்மா ஜீசஸ் கிரைஸ்ட் எத்தனை கடவுள் உண்டோ அவ்வளோ வரைச்சி வச்சுருக்கான். ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற திறனை யார் தூண்டி விடுறாங்கிறது தான் பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த சமூகத்தில் இந்த விளக்கில் இருக்கிற இந்த தூண்டுறது மாதிரி மத வரிய ஜாதி வரிய தூண்டுறவங்க இருக்காங்க. அவனுடைய திறமையை தூண்டுகிறவர்களாக என் அன்பு ஆசிரியர்களே, என் அன்பு பெற்றோர்களே, நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. காரணம், எல்லா குழந்தைகளும் படைப்பாற்றல் திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். என் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதுங்க. ஒன்றும் படிக்காத பையன்ற கூட படைப்பாற்றல் பயங்கரமாக இருக்கும். அவன் படிக்காமல் இருக்கான், அவ்வளவு தான். ஒரு 6ஆம் கிளாஸ் டீச்சரு ஒரு பையன்கிட்ட சொன்னாங்க, இல்லை மக்களே, நீ எப்போ 0 மார்க் வாங்கடா, இந்த ஒரு தடவை என் செல்ல குட்டி இல்லை, நான் ஒரு பரீட்சைக்கு கேட்குற கொஸ்டினை சொல்கிறேன், நீ எழுதிருவியடான்னாங்க. எழுதலாம் டீச்சர், நீங்கள் சொல்லுங்கன்னா. டீச்சருக்கு ஒரு கேள்வியை சொன்னாங்க, தமிழில் சொல்கிறேன். மண்புழு எங்கு வாழும், எதை சாப்பிடும்? இங்கே இருக்கிற யாராவது சொல்லுங்க பாப்போம். மண்புழு எங்கு வாழும்? பிள்ளை, மண்புழு எங்கு வாழும்? மண்ணில் வாழும். இவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரு சின்ன பையன் சொன்னான், கைத்தட்டுங்க. மண்புழு எங்கு வாழும்? மண்ணில் வாழும். மண்புழு எதை சாப்பிடும் மக்களே? எதை சாப்பிடும்? மண்ணை சாப்பிடும். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுது. மண்புழு மண்ணில் வாழும், மண்ணை சாப்பிடும். டீச்சர் சொன்னாங்க, என் செல்ல மக்களே, முதல் ஒன்வேர்டு இதாக தான் இருக்கும். மண்புழு எங்கு வாழும், எதை சாப்பிடும்? மண்ணில் வாழும், மண்ணை சாப்பிடும். ஒரே லைன் நீ எழுதிடணும்னு திரும்ப திரும்ப எழுத வச்சு, திரும்ப திரும்ப சொல்ல வச்சு அவனை ப்ராக்டிஸ் பண்ணி விட்டாங்க. காலாண்டு தேர்வு வந்துச்சு. கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்க்கான். 1 மார்க் கொஸ்டினை எல்லாம் வாசிக்கான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தெரியும், எழுத்து கூட்டி வாசித்து பார்க்கான். மண்புழு எங்கு வாழும், எதை சாப்பிடும்? கொஸ்டினை காணவே இல்லை. அறிவியல் டீச்சர்கிட்ட கோபம் வந்துச்சு. அட பாவி அறிவியல் டீச்சர், நீங்கள் நல்லா இருப்பீங்களா? 1 மார்க் எடுக்கலாம்னு நினச்சேன், அந்த கேள்வி வராமல் போச்சேன்னு எல்லாத்தையும் கிடைச்சதில் ஒன்றை எழுதி வச்சான். கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதியே வச்சான். அப்படியே கொஸ்டின் பேப்பரை திருப்புறான். 2 மார்க் கேள்வி வருது. கேள்வி அதுதான், மண்புழு எங்கு வாழும், எதை சாப்பிடும்? மேலே வாசிக்கான், 4 வரிகளில் விடை தருக. இப்பவும் அறிவியல் டீச்சரை திட்டுனான். பாவி அறிவியல் டீச்சர், ஒரே ஒரு வரியை சொல்லி தந்துக்கிட்டு 4 வரி கேட்டுருவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பையன் அவனுக்கு கற்பனை குதிரையை ஓட்டுறான். எழுத ஆரம்பிக்கான். மண்புழு என்ன மாட மாளிகையிலோ, இல்லை கூட கோபுரத்திலோ, இல்லை வசந்த மாளிகையிலோவா வாழும்? வாழாது, மண்ணில் தான் வாழும். 2 வரி முடிஞ்சா? அடுத்த 2 வரி எழுதுறான். மண்புழு என்ன மார்த்தாண்டம் தாஜ்ஹோம் புரோட்டா இறைச்சியோ, இல்லை திருநெல்வேலி சாந்தி பேக்கரி அல்வாவோவா சாப்பிடும்? சாப்பிடாது, மண்ணைத்தான் சாப்பிடும்னு எழுதுனான். 4 வரி முடிஞ்சிச்சா? இப்போ இந்த பையலுக்கு எத்தனை மார்க் போடணும்? 2 10 10 மார்க் போடலாம். ஏன்னா படைப்பாற்றல் திறன் நம்மை அறியாமலே வருகிறது. படைப்பு அந்த ஆண்டவனே கொடுத்து விடுறான் படைப்பாற்றலை. அது கவிதையாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம். எந்த திறன் உங்களிடம் இருக்கிறதோ அந்த திறனை என் அன்பு ஆசிரியர்களே தட்டி கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளிடம் என்ன திறன் இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு புதையல் அவன்கிட்ட இருக்கும், கக்கூசுக்குள்ளே போய் நின்று பாடுவான். என் பையன் இந்த சுண்டு வச்சே பிசில் வச்சு பாட்டு பாடுவான். நீ ஃப்ளூட்டு படிடான்னு. அவனுக்கு சரியான மாஸ்டர் கிடைக்கல. எல்லா பிள்ளைகள்ட்டையும் ஒரு திறமை இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எங்கேருந்து வரும்னா, படைப்பாற்றல்ங்கிறது இது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கூட படைப்பாற்றல் தான். அந்த ஒரு நிகழ்வையும் சொல்லி நிறைவு பண்ணிடுவேன். கன்னியாகுமரியில் பிஎட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பேச போனேன். 1/2 நாள் பயிற்சி. இந்த 1/2 நாள் பேச போனப்போ நாங்களும் வர்றோம். கன்னியாகுமரி போகணுன்னு என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்க. பயிற்சியெல்லாம் முடிஞ்சிச்சு. கடல் பார்க்கறதுக்குன்னு போய் கன்னியாகுமரி கடற்கரையில் உட்கார்ந்துருக்குறோம். உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் ஒரு படித்துறை இருக்கும், 2 சைடும் இப்படி படி. அங்கே இருந்துட்டு கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் உள்ளே இறங்கலை, நானும் அவளும் அதில் உட்காந்துருக்கிறேன். என்னோட 2 பிள்ளைங்களும், என் பொண்ணுக்கு அப்போ அவள் ஒரு 4ஆம் கிளாஸ் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கா, பையன் 1ஆம் கிளாஸ். 2 பேருமா கடலில் இறங்கணும் அப்படிங்கிறாங்க.
இறங்குறதுக்காக அவங்க 2 பேரும் இறங்கி போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறோம், நானும் மனைவியும். எங்களுக்கு நேர் எதிராக 2 ஃபாரின் லேடிஸ், ஒரு 25 வயசு இருக்கும், வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டி கோவம் வரும்ல, அவன் என்ன பண்ணான்னா அந்த இடது கை முட்டெடுத்து ஒரு குத்து குத்துனான். ஏன்னு, பிள்ளைங்க கடலில் ஒத்தைக்கு நிற்கி, போய் பிள்ளைங்களை பாருங்க, பிள்ளைகள்கிட்ட போங்கன்னா. நான் சொன்னேன், நான் இப்போ போக மாட்டேன், எல்லா ஆம்பளைகளையும் இப்படி தான் அப்படின்னா. நான் உடனே அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொம்பளைகளை திரும்பவும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பவும் அடுத்த குத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விழுந்தது. பிள்ளைய கடலுக்குள்ளே நிற்கி போவியலா போக மாட்டீங்களான்னா. நான் சொன்னேன், போக மாட்டேன், நீ போ, நீ போய் நில்லு. அவள் அக்காக்காரி கையை பிடிச்சிக்கிடுவான், உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீ போனேன். 2 திட்டு, அந்த திட்டை இங்கே சொல்ல முடியாது. திட்டிக்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கிட்ட போயிட்டான். நான் திரும்பவும் அந்த 2 பொம்பளைகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்களும் தப்பாக நினைக்கிறீங்க, இவருக்கு என்ன வேலை வாத்தியாக இருக்குது? நான் அந்த 2 பொம்பளைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன நடந்துங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு வடநாட்டுக்காரரு அங்கேருந்து வர்றாரு, சட்டையை கலத்தி கையில் போட்டுக்கிட்டு வர்றாரு. வயிறு இவ்வளோ இருக்கும். நம்ம ஆட்கள்லாம் சில ஆள் வயிறை தூக்கி பெட்ரோல் பேங்குக்கு மேலே, பெட்ரோல் டேங்குக்கு மேலே வச்சுக்கிட்டு ஓட்டுவான்ல, அது மாதிரி பெரிய வயிறு. அப்படியே வர்றாரு. உங்களுக்கு தெரியும், ஒரு பையன் குதிரையை கொண்டு அங்கேயும் இங்கேயும் நடத்திட்டு இருப்பான். அதில் ஏறி இருக்கிறதுக்கு 10 ரூபா, இப்போ 30 ரூபா என்ன வாங்குறாங்க. கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு கொண்டு வருவான். அது பக்கம் ஒரு இளநீ கடை இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும், இளநியை போட்டு வெட்டி விற்பான். ஒருத்தன்லேருந்து அந்த வடநாட்டுக்காரர் ஒரு இளநியை வாங்குறாரு, அவன் வெட்டி கொடுக்கான், அவர் குடிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு கூந்தலை கீழே போட்டுக்கிட்டு அப்படியே பகவதி அம்மன் டெம்பிளுக்கு அவர் போகிறாரு. என் முன்னால் இருந்தாங்கல்ல 2 பொம்பளைங்க வெளிநாட்டுக்காரங்க, ஓடி போய் அவர் குடிச்சுக்கிட்டு போட்ட அந்த கூந்தல் இருக்குல்ல, இளநியை தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்படியே போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டாரு. அதை தூக்கிட்டு வர்றா. எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு. ஒரு ஆள் குடிச்சுக்கிட்டு போட்ட அந்த எச்சிலை இவ தூக்கிட்டு வர்றாளே, எதுக்கு இவ தூக்கிட்டு வர்றா ஏ அப்படின்னு. அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சுன்னா, எடுத்துகிட்டு வந்தோம், பேகை திறக்கிறா, ஒரு கத்தி இவ்வளோ போல வச்சுருக்கா. எதுக்கு வச்சுருந்தான்னு தெரியாது. அப்படியே உரிக்கிறா, நாராக உரித்து பக்கத்தில் இருக்கிறவள்கிட்ட கொடுக்குறா. அவள் இப்படி ஏதோ பண்ணுறா, பண்ணிக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரத்தில் நிறைய கயிறாயிடுச்சு. கடைசியாக அந்த சிரட்டை மட்டும் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணான்னா, அவள்கிட்ட அந்த கயிறு முறுக்குனா இல்லை, அதை ஒன்றா வாங்கி சுற்றி என்னவோ பண்ணான். ஒரு 10 நிமிஷத்தில் அழகான ஒரு பொம்மை ஆயிடுச்சு. அப்படியே ஒரு குரங்கு பொம்மை மாதிரி ஒரு பொம்மை. அந்த பொம்மையை செய்து வச்சவன் திடீர்னு ஓடுறா. இந்த எது எடுத்தாலும் 10 ரூபா கடையில் போய் ஒரு சின்ன பெயிண்ட் பாக்ஸை வாங்கிட்டு வந்தான். அப்படியே அந்த பெயிண்ட்டை தண்ணியில் தொட்டு அதில் பெயிண்ட் அடித்து கொஞ்ச நேரம் அதில் வைக்கிறா. அது காயுது. அந்த ஈவினிங் நேரம் ஒரு 4 o'clock இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அதில் காயறதுக்கு வைக்கிறா. இந்த ஒரு ஆள் இளநியை குடிச்சு போட்டுட்டு பகவதி அம்மன் கோவிலுக்கு போனார் பார்த்தீங்களா, வடநாட்டுக்காரரு. அவர் திரும்ப வர்றாரு ஃபுல்லாக பூசிக்கிட்டு. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, 2 பேரும் இந்த பொம்மையை எடுத்து வச்சு இப்படி விளையாடுறாங்க. அவர் பார்க்குறாரு, அந்த ஆள் பார்த்துக்கிட்டு அப்படியே கூர்மையாக பார்த்துக்கிட்டு, ஓ சோ பியூட்டின்னார். நான் நினச்சேன், இந்த மனுஷன் கலைநயம் உள்ள ஒரு மனுஷன். சோ பியூட்டிங்கிறவர் பக்கத்தில் வந்துட்டார். வந்து அந்த பொம்பளைங்கள்ட்ட கேட்குறாரு, ஃப்ரம் வயர் யூ பாட் திஸ், எங்கேருந்து இதை வாங்கினீங்க? அந்த பொண் பச்சை போய் சொல்கிறா, ஃப்ரம் தட் ஷாப், அந்த கடையிலேருந்து வாங்கினேன்னு. ஹவு மச் ருபீஸ்னாரு. ஜஸ்ட் 400 rupeesன்னா, வெறும் 400 ரூபா தான்னா. அவர் சொல்கிறார், ஐ வாண்ட் டு பை ஒன், எனக்கு ஒன்று வாங்கணும்னா. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, 2 பேரும் நோ மோர் இந்த ஷாப்புன்னா. கடையில் வேற இல்லைங்கிறா. உங்களுக்கு இது நல்லா பிடிச்சிருக்கான்னு கேட்டா, எஸ் ஐ லைக் இட் வெரி மச்ன்னார் அவர். தென் யூ கீப் இட்னா. அந்த பொம்மையை அப்படியே அவர் கையில் கொடுக்குறா. அவர் இங்கே இருந்து ஒரு பாக்கெட்டில், நிக்கர் பாக்கெட்டில் இருந்து ஒரு 500 ரூபா தாளை எடுத்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கிட்டு சொல்லுது, நோ சேஞ்ச், ஜஸ்ட் 400 rupees இட் இஸ், நோ சேஞ்ச். அவர் சொல்கிறாரு, கீப் இட் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு எரிச்சல் தாங்க முடியல, ஓடி போய் பக்கத்தில் போனேன். என் பொண்டாட்டி அங்கே நின்றுட்டு முறைக்குது. தூரத்தில் இருந்த மனுஷன் இப்போ பக்கத்தில் போயிட்டாரு. அந்த 2 பொம்பளைங்கள்ட்டையும் கேட்டேன், எங்கேருந்து வர்றீங்கன்னு. வி ஆர் கம்மிங் ஃப்ரம் ஜப்பான், நாங்கள் ஜப்பானில் இருந்து வர்றோம்னா. அநியாயமாக அங்கே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? டீச்சராக இருக்கும்னா. டீச்சராக இருக்கிற நீ
அவர் குடிச்சுக்கிட்டு போட்ட அந்த இளநியை எடுத்து அவருக்கே 500 ரூபாய்க்கு வித்திருக்கிறியே, இது தகுமான்னு. ஏன் தகாதுன்னா, நான் ஒரு கலைஞி, நான் ஒரு படைப்பாளி, என்னால் புதியன உருவாக்க முடியும். நான் அவர் போட்ட அந்த கூந்தல்ல இருந்து அழகான ஒரு பொம்மையை செஞ்சு அவருக்கே 500 ரூபாய்க்கு வித்திருக்கேன். என்ன நீங்கள் பாராட்ட வேண்டாமான்னா, நான் பாராட்டி கை கொடுத்தேன். அதையும் என் பொண்டாட்டி பார்த்துட்டே நிற்கா. என்ன நிலைமையாக இருந்திருக்கும். கை கொடுத்துக்கிட்டு சொன்னேன், இந்த கலையை எங்கேருந்து படிச்சிங்கன்னு. என் ஸ்கூல்ல இருந்து படித்தேன்னா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். என் ஸ்கூல்ல இருந்து படித்தேன்னா எப்படின்னு கேட்டேன். காலையில் போனோடனே எங்களை வருஷத்தில் ஒரு நாளைக்கு திறந்து விட்டுருவாங்க. ஒரு 6-7 ஏக்கர் இருக்கும் எங்கள் ஸ்கூல். எங்கே வேணாலும் போங்க, என்ன கிடைக்குதோ அதிலிருந்து ஒரு பொருளை செய்து கொண்டு வைக்கணும், அதுக்கு தான் பரிசும்பாங்க. கிரியேட்டிவ். ஒன்றை படைக்கிற ஆற்றலை என் பள்ளி என்னை வளர்த்தது. நான் அன்னைக்கு செய்து வைக்க பழகின இந்த மாதிரி பொருட்களை, அது இன்னைக்கு எனக்கு உங்கள் இந்தியாவில், உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், இந்த கன்னியாகுமரி கடற்கரையில் ஜஸ்ட் தூர போட்டதை 500 ரூபாய் ஆக்கியிருக்கிறேன். இதுதான் ஜப்பானுடைய வளர்ச்சி என்று சொன்னாள். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நம்முடைய குழந்தைகளை படைப்பாற்றல் மிக்கவர்களாக மாற்றுங்கள். எழுத்து, பேச்சு, ஓவியம், சிற்பம், கலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆற்றலாளர்களாக மாற்றுங்கள். ஒரு இசைஞானி இளையராஜாவாக, ஒரு ஏஆர் ரகுமானாக, ஒரு மைக்கேல் ஆஞ்சலோவாக படைப்பாளர்களாக மாற்றுங்கள். படைப்பாளர்களைத்தான் இந்த உலகம் இனி கொண்டாடும். படைப்பாளர்களைத்தான் இனி இந்த உலகம் தூக்கி மேலே வைக்கும். அந்த படைப்பாளர்களுக்குத்தான் இனி வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே படைப்பாளர்களாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குங்கள். நல்ல புத்தகங்களை வாசிக்க சொல்லிக் கொடுங்கள். 2 புக்கு வாங்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வந்தால் 2 புஸ்தகம் கடையில் போய் வாங்குங்க. ஒரு புஸ்தகம் உங்கள் வீட்டு நூலகத்துக்கு, இன்னொரு புத்தகம் மேரி மவுண்ட் பள்ளியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வாசிக்கிறதுக்கு இந்த பள்ளி நூலகத்திற்கு பரிசாக கொடுங்கள். உங்கள் குழந்தைகள் சிகரம் நோக்கி சிறகடிப்பார்கள். நன்றி, வணக்கம்.